Hi guys, welcome to Python I am man of my words. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபைல் ஹேண்டலிங் பற்றி பார்க்கலாம்னு நினச்சேன். ஸோ என்னடா ஃபைல் ஹேண்டலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை வந்து நம்ம லைக் ரைட் பண்ணலாம், delete பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் கூட ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி ரைட் பண்ணுறது வேறு. பட் இந்த வாட்டி வந்து நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது எழுதிட்டு திருப்பி delete பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை, அதாவது ஃபைல் ஹேண்டலிங்ஸ் இன் பைத்தான் தான் இன்றைக்கி டாபிக். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. Ctrl+N ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் நியூ ஃபைல் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் திருப்பி Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் சேவ் ஆப்ஷன் போயிடும். ஸோ அங்கே போயிட்டு வந்து எங்கே சேவ் பண்ணால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன சேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா FILE, ஸோ ஃபைல்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். அண்ட் ஓகே சரி, நான் அதில் தான் கைஸ் வந்து சேவ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ், ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட் ஃபைல் என்னடான்னு கேட்காதீங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைல் தான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை கைஸ் வெல்கம் டு குயிக் த்ரோ. ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எடிட்டிங், டெலிட்டிங் அண்ட் அப்பன் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது எல்லாத்தையும் இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து என்னோட சாம்பிள் ஃபைலாக நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்களா கைஸ், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிச்சு. இது வந்து பேக்எண்டில் போட்டுருவோம். ஸோ மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஃபைலை எது பண்ணாலும் சரி ஃபஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணியாகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் அப்படின்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தானில் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுறது தான் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்டாக நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா ஃபைல் நேம் பாஸ் பண்ணுறது. ஸோ என்னோடய ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்துடுங்க ஒன் செகண்ட், பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் டெஸ்ட் ஃபைல் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ டெஸ்ட் ஃபைல் .txt வித் எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் போட்டோம். ஸோ நார்மலாக நீங்கள் இப்படி பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக இந்த ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீட் பண்ணுறது ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் பிரிண்ட்டுக்கு போயிட்டு f.read அப்படின்னு சொல்லி அந்த ஃபங்க்ஷன் ரீடுன்ற ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா போதும், ஓப்பன் பண்ண ஃபைலை நம்ம படித்து பார்த்துடலாம் கைஸ். ஸோ நான் ரன் பண்ணால் தெரியும், ஹாய் கைஸ் வெல்கம் டு குயிக். அந்த டெக்ஸ்ட் ஃபைல் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இங்கே ரீட் பண்ணி காட்டிடுச்சு நமக்கு. ஸோ அந்த ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே நான் ட்ரைவர்சல் பண்ணுவோம். ஸோ ஐட்ரேட்டர் நான் ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட்லாம் பார்க்காதவங்க ஐட்ரேட்டர் கான்செப்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்றது உங்களால் பேக் எண்டில் என்ன நடந்திருக்குன்றது புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்படி தான் அந்த ரீட் ஆகி, ஸோ அந்த ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம உலகத்தெல்லாம் ரீட் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு பண்ணலாம். இது வந்து ஒரு டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஆப்ஷன் வச்சு நம்மளால் ரைட் பண்ண முடியாது கைஸ். ஸோ நம்ம இப்போ ரைட்டும் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா ஓகே, இதில் வந்து நீங்கள் இன்னொரு பேராமீட்டரும் பாஸ் பண்ணுறீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, ஆர்டி அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ இப்படி கொடுத்தாலும் உங்களால் ஆஸ் யூஷுவல் எப்பயும் கூட ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுக்கறனாலும் சரி கொடுத்தாலும் சரி தான் அது ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன். ஸோ டிஃபால்ட்டாகவே அங்கே இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆர் ஃபார் ரீட், டி ஃபார் டெக்ஸ்ட். ஸோ நீங்கள் ஆர்பி கொடுத்துட்டிங்கன்னா ஆர் வந்து ரீட், பி வந்து பைனரி ஃபார்ம். ஸோ டெக்ஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்களா, பைனரி ஃபார்மாக ரீட் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ பி எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைனரி ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரீட் பண்ணும்போது டி எடுத்துகிட்டு நம்ம பி தான் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி டைம் ஓகே சரி புரிஞ்சு பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்டின்றது நீங்கள் கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக வந்து அங்கே என்ன ஆகிடும்னா ஆர்டி, ஸோ ரீட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும் டிஃபால்ட் ஆப்ஷன். ஸோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை. ஓகே, இதை வந்து நம்ம வேறு ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. லைக் இதுக்கு நான் எடுத்துகிட்டு ரிசல்ட் நீங்கள் கொடுத்துட்றேன். என்டர் RESULT ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அதில் f.read ரீட் எழுதி வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாற்றிக்கிறதுக்கு அப்போன்றதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஃபங்க்ஷன். ஸோ ரீட் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் நான் வந்து லைன் பை லைன் ரீட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கும் இருக்குது. ஸோ ரீட் லைன் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐ திங்க் ஃபஸ்ட் லைன் மட்டும் வரும் நினைக்கிறேன். ஃபஸ்ட் லைன் மட்டும் வரும். எனக்கு இன்னொரு லைனும் வேணும்னீங்கன்னா ஸோ அடுத்தடுத்து இன்னொரு லைன் நீங்கள் அப்படியே ரீட் லைன் இன்னொரு கொடுக்கும்போது அடுத்தடுத்த லைன் வரும் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளால பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஃபைன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் ரன் போது ஃபஸ்ட்டு 5 கேரக்டர் மட்டும்தான் வந்து எனக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ அந்த ஃபைலில் இருக்க ஃபஸ்ட்டு 5 கேரக்டர். ஸோ இங்கே இருக்க அந்த எம்டி ஸ்பேஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டராக தான் கனெக்ட் பண்ணும். இனிமேல் ஒரு பேக் ஸ்பேஸ் எனக்கு வந்து இன்னும் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு 25 கேரக்டர் வேணும்னு நினச்சேன்னா அதுவும் நான் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு 25 கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது அவுட்புட் வந்து உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ரீக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஃபைலை என்ன பண்ணுறதா சரி, படிக்கணும் சரி, ரீட் பண்ணணும் சரி, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ இல்லை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கடைசியாக என்ன பண்ணிடணும்னா ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ நீங்கள் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். பட் நீங்கள் வந்து சில டைமில் ஏதாவது க்ராஷ் ஆகிடும். ஸோ சில டைமில் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் f.close அப்படின்ற ஒரு பழக்கத்துக்கே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இட்ஸ் குட் ஃபார்ம். அவ்வளோதாங்க. ஸோ வந்து இப்போ ஆக்ஷன் ஆஃப் பண்ணுன்னா 5 கேரக்டர் பிரிண்ட் பண்ணிட்டு ஃபைல் க்ளோஸ் ஆகிடும் தானாகவே. ஸோ இது ஒரு நல்ல வழி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர் டீம் யூஸ் பண்ணால் ஸோ இந்த டீம் மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த டீம் மென்ஷன் பண்ணால் டிஃபால்ட்டாக டி இருக்குங்க. ஸோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறேன். ஸோ W ரைட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ரைட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அப்பன் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ஸோ ஏன்னா நான் அப்பன் சொல்கிறேன், எதுக்கு அப்பன் யூஸ் பண்ணேன். ஸோ ஏ ஃபார் அப்பன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்கெட்டில் ஏ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஓகே, இங்கே ரீட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரீட் எடுத்துருவோம். சரி, எடுத்து W O ரைட் T E ரைட் அப்படின்னு இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ தரணும். ஸோ இங்கே என்ன எழுத போகிறோன்றதை நான் உள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ என்ன எழுதலான்னா திஸ் ஓகே, திஸ் இஸ் WOI, this is written by append. Yeah, this is written by append function கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ append function அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணால் எதுவும் வராது ஆக்சுவலாக, ஏன்னா நம்ம அங்கே ரைட் மட்டும் சொல்லியிருக்கோம். நான் RES அப்படின்னு சொல்லி இன்னொன்றையும் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் என்ன பண்ணி பார்ப்போம்னா ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றது அங்கே தெரியும். ஸோ READ ஓகே. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். இஸ் நாட் ரீடபிள்னு வந்துருச்சா? சரி, ஓகே. யா, நம்ம வெறும் அப்பன் மட்டும் தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நாட் ரீடபிள்னு வந்துருச்சு. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணிவிடுவோம். ரைட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு படிச்சுக்கலாம் கைஸ். திஸ் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணோன்னா ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம கமெண்ட்டில் போட்டுருவோம். கமெண்ட்டில் போட்டுட்டு ஸோ இப்போ வந்து RES ஈக்குவல்ஸ் f.read ரீட் ஓகே கொடுத்துட்டு enter print res அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்கே அப்பண்ட் வந்து நம்ம ஆருக்கு மாற்றிடுவோம். ஸோ இப்போ நான் ரீட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். Hi guys, welcome to Quick Throw, and we have a family of learners which makes me so happy, and follow our tutorials guys and love you all அப்படின்னு கொடுத்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் this is written by append function அப்படின்றது பின்னாடி வந்துருச்சு guys. ஸோ அப்படியே அதுலேருந்து ஜாயின்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து அப்பன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்பன் ஃபங்க்ஷனில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேபி அந்த இடத்துல ஒரு ஃபைல் இல்லை, அப்படி ஒரு ஃபைலே இல்லை. ஸோ லைக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுமே இங்கே இல்லை. ஓகே ஓகே. ஸோ இல்லை, அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் வந்து ரீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து எரர் தான் வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன இல்லை ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்பன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போயிடலாம் ஒரு வாட்டியாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா test123 அப்படின்ற ஒரு ஃபைலே கிடையாது இப்போ நம்ம இருக்க ப்ரெசன்ட் லொக்கேஷனில். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் ஆக்கிடும். ஸோ கமெண்ட் ஆக்கிட்டோன்னா அது ரன் ஆகாது. ஸோ அதனால் அது கமெண்ட்ஸாக மாற்றுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ வந்து இப்போ என்ன சொல்கிறதுன்னா test123.txt அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நீ என்ன பண்ணணும்னா this is written by append function அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் நான் இங்கே என்ன இன்னொரு கீ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம டேரக்டரியில் அப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைலே கிடையாது. ஸோ என்ன அது பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆயிருக்குன்றதை நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா test123.txt அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பன் ஃபங்க்ஷனோட ஒரு கீ ஒர்க்குன்னு நிறைய சொல்லலாம். ஸோ சப்போஸ் அந்த இடத்துல அப்படி ஒரு ஃபைல் இல்லைனா கூட அதுவே அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் அதில் போய் எழுதிடும் கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஸோ இதை பார்த்து திஸ் இஸ் ரிட்டன் பை அப்பன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இருக்குது. ஸோ இப்போ அந்த அப்பன் ஃபங்க்ஷன் இல்லாமல் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் வந்து அங்கே ஏ எடுத்துகிட்டு நீங்கள் டபுள் யூஸ் பண்ணால் போதும், ரைட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஸோ அகெயின் இப்போ இங்கே என்ன பண்ணோம்னா திஸ் இஸ் ரிட்டன் பை WORITTEN, திஸ் இஸ் ரிட்டன் பை WORITE மட்டும் போகிறேன். ஸோ ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஆகிடுச்சு, எந்த ஒரு எரரும் இல்லாமல். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபைல்ஸ் எடுத்து ரீட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ இதை பண்ணி இதை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம முன்னாடி எதுனா திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டன் பை அப்பன் ஃபங்க்ஷன்றதை ஃபுல்லாக delete பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திஸ் இஸ் ரிட்டன் பை ரைட் ஃபங்க்ஷன் அப்படின்றது எழுதியிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஃபங்க்ஷனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதை யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து, அவங்க அப்ளிகேஷனுக்கு பொறுத்து. அதாவது சப்போஸ் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஆல்ரெடி அதில் ஏதாவது டேட்டா இருந்துச்சு, அந்த டேட்டா எதுவும் delete ஆகாமல் கடைசியிலேருந்து நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்பன் ஃபங்க்ஷன் போயிடுங்க. இல்லை இருக்கிற டேட்டாலாம் delete ஆகிட்டு நம்ம எழுத போகிறேன் அப்படின்ற டைமில் நீங்கள் தான் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் டபுள் யூஸ் பண்ணணும், ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். பிகாஸ் நீங்கள் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபைலில் இருக்க எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்லேருந்து எழுதும். ஸோ லைக் ஓவர் ரைட் பண்ணுமே தவிர இருக்கிறது கூட சேர்த்து அப்பன் பண்ணி எழுதாது கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டுக்கும் அப்பனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அண்ட் ரைட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த டெக்ஸ்ட் ஃபைல் அங்கே இல்லைனா வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்காக ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டியிருக்கேன். லைக் டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டு கிடையாது. ஸோ இப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஃபைலையும் க்ரியேட் பண்ணுது கைஸ். மேபி அந்த இடத்துல அப்படி ஒரு ஃபைல் இல்லைனா கூட அது ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டு எழுதுது கைஸ். ஓகே, அப் அண்ட் அப்போ ரைட்டுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பன் ஃபங்க்ஷன் வந்து கடைசி அப்பன் பண்ணுது, ஓவர் ரைட் பண்ணலை. பட் ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுதுன்னா டெக்ஸ்ட்டோட ஓப்பன் பண்ணி அதை ஃபுல்லாக ஓவர் ரைட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதுதான் அப்பனுக்கும் ரைட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். ஸோ ரீட் வந்து எதுவும் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து எனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகணும், நான் ரைட்லாம் பண்ண போகிறது, ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணால் போதும் அப்படின்ற டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த டைமில் தேவைப்படாது. ஸோ இதையும் நான் கமெண்ட் பண்ணி, ஸோ கமெண்ட் டைம் எது இதெல்லாம் இந்த மாதிரி ஆட்ஸ் கொடுத்துருக்கு எல்லாமே கமெண்ட். ஸோ இது எதுவுமே ரன் ஆகாதுன்ற ஓகேவா கைஸ்? ஓகே, இந்த டைமில் இங்கே வந்து எக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு டெஸ்ட் ஃபார் அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு ஃபைல்ஸை செக் பண்ணுறேன். ஸோ டெஸ்ட் ஃபார் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கே தவிர அதில் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஒரு எம்டி ஃபைல் அது கிரியேட் பண்ணி விட்டுடும். ஸோ அந்த மாதிரி ஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் எக்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், அது ஜஸ்ட் அந்த ஃபைலை மட்டும் கிரியேட் பண்ணி விட்டுட்டு வெளில வந்துடும், அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் எக்ஸ். ஸோ நான் வந்து 4 சொல்லியிருக்கேன், அப்பன், ரீட், அப்புறம் ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ் யூஸ் பண்ணுறது. அண்ட் வேறு என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபைல் எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபைலை அக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைத்தன் ப்ரோக்ராம் எங்கே இருக்கோ அதே ஃபோல்டரில் தான் வந்து இந்த ஃபைல்ஸையும் கொடுத்ததுனால நம்ம ஸ்டேட் அக்சஸ் பண்ணியிருக்கோம். மேபி அப்படி இல்லாமல் வேறு எங்கேயாவது லொக்கேட் ஆகிருந்ததுன்னா எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான் கைஸ். லைக் நீங்கள் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. ஸோ போயிட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிவிடுங்க. பாத்தை காப்பி பண்ணிவிட்டு அடுத்து ஸ்லாஷ் போட்டு அந்த ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம்பிளுக்கான நான் இதே காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C ஃபார் காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்தாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ சி டிரைவில் ஆரம்பித்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றது ஃபுல் பாத் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து வேறு ஒரு இடத்துல ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் நீங்கள் அக்சஸ் பண்ண வேண்டிய ஃபைல் வேறு ஒரு இடத்துல இருக்குன்ற போது நீங்கள் வந்து அந்த டிரைவ்லேருந்து ஆரம்பித்து ஃபுல் ஸ்பேஸ் நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது இருக்கும். ஐ மீன் ஃபுல் பாத்தியை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டியது இருக்கும் கைஸ்.
பட் நீங்கள் ஃபைலையும் ஒரே இடத்துல தான் வச்சுருக்கீங்க, ப்ரோக்ராமும் ஒரே இடத்துல தான் ரன் ஆகுதுன்ற போது நீங்கள் இந்த சிலேருந்துலாம் கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. இது கொடுத்துட்டாலே போதும், டிஃபால்ட்டாக அந்த இடத்துல அக்சஸ் பண்ணி பார்த்துக்குவேன். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஃபைல் டெலிட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு மாடியூல் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்பில்ட் மாடியூல் இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் os.remove அப்படின்ட்டு என்ன ஃபைலை நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னா test for .text அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், சும்மா ஒரு ஃபைல். ஸோ அதை நான் டெலிட் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எந்த ஒரு எரரும் ரன் ஆகிடுச்சு. இப்போ அங்கே போய் பார்த்தோன்னா தெரியும் டெஸ்ட் ஃபார் அப்படின்ற ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ டெஸ்ட் ஃபைல், ஸோ டெஸ்ட் 1 2 3 அண்ட் டெஸ்ட் அதையும் நான் டெலிட் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்ற ஃபைல் இருந்துச்சுல, ஸோ அதையும் நம்ம டெலிட் பண்ணிவிடுவோம். டெலிட் ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் டெலிட், டெஸ்ட் 1 2 3 மட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் வேல பண்ணுவாங்க. 1 2 3 நான் கொடுத்துட்றேன். if os.path.ex ISGS exist அப்படின்ட்டு இந்த இடத்துல test 123.txt text அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது பேசிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க ப்ரெசன்ட் பாத்தில் போயிட்டு இந்த ஃபைல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்னு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு ரிட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த ஃபைலை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் பிரிண்டில் போயிட்டு ஃபைல் இஸ் நாட் exist exist. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதை எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பாருங்கள், ஃபைல் இஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ ஏன்னா அந்த இடத்துல அந்த மாதிரி ஃபைல் இல்லை, ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ண முடியல. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இங்கேயும் 1 2 3 ஆட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது எந்த ஒரு அவுட்புட்டுமே வரல, பிகாஸ் ஏன்னா அங்கே டெலிட் ஆகிருக்கும் ஒன்று இடத்துக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 2 3 அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபைல் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெலிட் பண்ணலாம் கைஸ். அண்ட் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.